வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி இவ்வளோ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணுறது தாங்க. நான் ரெசிபி ஷூட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு விலாகாக தான் எடுத்தேன். ஏன்னா ரெசிபிக்கு நிறையா சேனல் இருக்குது. மேபி உங்களுக்கு என் ரெசிபியை பார்த்து உங்களுக்கு டெம்ட் ஆச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரெசிபி ஷூட் பண்ணி போடுறேன். அன்றைக்கி ரொம்ப ஹெட்டிக்காக போச்சுங்க. சைட் பை சைடு ஒரு 2 கிலோ ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. இதையும் கவனிச்சிட்டு அதையும் கவனிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வீட்டில் ஆள் இருந்தாங்க. அன்றைக்கி கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, அதனால் வீட்டில் ஆள் இருந்துச்சு. அதனால் வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மாற்றி மாற்றி பார்த்துட்ருந்தோம். லைட்டாக அடிப்பிடிக்க கூட செஞ்சுது. இந்த இஞ்சி பூண்டு போட்ட பிறகு ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேங்க. அன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ளெயின் வெஜிடபிள் போட்டு தான் வச்சுருந்தேன். தால்ச்சா, அப்புறம் எக்கு, ரைத்தா, அவ்வளோதாங்க. ஆனால் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா 3 வேலையை நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒன்று ப்ரௌனி பண்ணுறது, செகண்ட் அன்றைக்கி கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணவும் ஆள் வந்திருந்தாங்க. அவங்களே சைட் பை சைடு வேலை அவங்க பார்க்குறாங்கனாலும் நம்ம தானே அவங்களுக்கு நம்ம வீட்டோட சில முக்கிய குறிப்புகள்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த வேலையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 3 வேலையும் பார்த்துட்டு இருந்தோம் மாற்றி மாற்றி. நாங்கள் 3 பேர் சேர்ந்து செஞ்சோம். நான், எங்கள் அம்மா, தம்பியோட ஒய்ஃபு, 3 பேரை சேர்த்து தான் செஞ்சிகிட்ருந்தோம். உங்களுக்கு வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதே டைமில் ஸ்பீடுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப வளவலன்னு நான் பொறுமையாக காமிச்சேன்னா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ நான் அந்தளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை என்னோடய கண்டென்ட் போரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதோட டியூரேஷனை குறைங்க, இல்லை உங்களோட ஸ்பீச் ஆஃப் ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நான் ரொம்ப புதுசு யூடியூபுக்கு, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஒரு கரெக்டான எடிட்டிங் மெத்தடும் எனக்கு இல்லை. நான் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் இருக்கிறத வீடியோவை விலாகாக எடுத்து போடலாம், என்னோடய ப்ரௌனி பிஸ்னஸ்க்கும் அது ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக அதை நான் கரெக்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். அன்றைக்கி மாஷா அல்லாஹ் பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. நல்லா உதிரியாக பொலபொலன்னு ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா பிரியாணி பண்ணிங்கன்னா நிறையா பேர் தால்ச்சாவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனால் அதை பண்ணாதீங்க. கண்டிப்பாக பிரியாணி பண்ணிங்கன்னா தால்ச்சாவும் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதோட சேர்த்து கொஞ்சம் ஃபைபரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இந்த மாங்காய், கேரட் இதெல்லாம் போட்டு தானே பண்ணுறோம். நீங்கள் வெறுமனே நம்ம பிரியாணினா கொஞ்சம் நிறைய தான் சாப்பிடுவோம். சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க. பெஸ்ட்டு நம்ம தால்ச்சா பண்ணி அதில் இருக்கிற காய்கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டோன்னா நம்ம அந்த பிரியாணி, அந்த மசாலா, அந்த ஆயில் எல்லாத்துக்கும் எல்லாமே கொஞ்சம் இதாக சாப்பிட்டோங்கிற கில்ட்டு இல்லாமல் ஓகே ஹெல்த்தியாக கொஞ்சம் வெஜிடபிளும் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ருக்கும். உங்களுக்கு டைஜஷனுக்கும் நல்லது. அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா தால்ச்சா பண்ணுங்கள்.